மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் பண்றது, ஸ்பெண்ட் பண்றது, கிரெடிட் கார்டு அது மாதிரி விஷயத்துல எல்லாம் நீங்க ஈடுபடுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடம் வந்து கொஞ்சம் வலுக்கும் பொழுது கன்னிராசி எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது எப்பவுமே வந்து இந்த ராகு 7ஆம் இடத்துக்கு கேது ராசிக்குள்ள இருக்கும் பொழுது, அது குறிப்பா ராகு திசை நடக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா திருமண தடைகள் கொடுக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் எதிர்பார்ப்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா உண்மையே வந்து கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி கொஞ்சம் இழுபறியா போகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுக்கு, மாணவர்களுக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் விஷயத்துல சில இஷ்யூஸ் வரலாம், முதியோர்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். ஜோதிட கருத்துக்கள்ல எந்தவித மூட நம்பிக்கையிலும் புகுத்தாமல் உள்ளது உள்ளவாறு அந்த ஒளி தத்துவம் எப்படி நம்மளுடைய பூர்வ புண்ணிய கர்மா வந்து நம்மளுடைய இந்த பிறவியில் எடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில வந்து வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுக்கிறதுங்கிறது துல்லியமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நமக்கு வரக்கூடிய ஜூலை 2024 மாதத்தின் மேஷ ராசிக்கு அந்த ஒரு மாத பலன் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல்ல வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடித்த வீடியோஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்கு 2024 ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுக்கு முன்னாடி நம்ம கிரக அமைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா மேஷராசிக்கு 12ஆம் இடத்துல ராகுவும், கேது பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்திலே தொடர்ந்து இருக்கிறார். சனி 11ஆம் இடத்துல நீடித்து கும்பத்துல ஆட்சி பலத்தோடு இருக்க போகிறார். குரு வந்து நீடித்து 2ஆம் இடத்துல வந்து ரிஷப வீட்டுல சுக்கிரனோட வீட்டுல இருக்க போறார். இது மாதிரி 4 ஆண்டு கிரகத்துக்கும் எந்தவித மாற்றங்களும் ஜூலை மாதத்துல இருக்க போறதில்லை, எந்த ஒரு பயிற்சியும் இல்லை. மற்ற மாத கிரகங்கள் எப்படி பயிற்சி பெறுகிறார்கள், எங்கெங்க போறாங்க பார்க்கும் பொழுது ஜூலை 7ஆம் தேதி சுக்கிரன் பாத்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்கிற சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போகிறார். அதே சமயத்துல 13ஆம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய், ராசி அதிபதியான செவ்வாய், மேஷராசியோட அதிபதியாகிய செவ்வாய் ராசியில ஆட்சி பலத்தோட இருக்கிறத விட்டு 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற சுக்கிரனோட வீட்டுக்கு போய் நல்ல ஒரு திருட்பலம் சுபத்துவம் பெறுகிறார். அதே சமயத்துல 17ஆம் தேதி சூரியன் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு கடகத்துக்கு இடம் பெறுகிறார். அதே சமயத்துல 3க்கும் 6 கூடியவன், அதாவது புதன், மேஷத்துக்கு புதன்கிற ஒரு கிரகம் வந்து ஒரு மாதிரியான ஒரு கிரகம். அந்த கிரகம் 5ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற அதுக்கு பிடித்த சிம்ம வீட்டுக்கு எப்ப இடம் பெறுகிறார்னா ஜூலை 20ஆம் தேதி. இத்தகைய கிரக பயிற்சிகள் வந்து மேஷராசிக்கு என்ன பலனை ஜூலை மாதம் கொடுக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் சூரியனும் 7, 17ஆம் தேதி வந்து இடம் பெறுவது ஒரு நல்ல விஷயம். 4ஆம் இடத்துக்கு போறது நல்ல விஷயம். ஏன்னா 4ஆம் இடங்கிறது கேந்திரஸ்தானமாகி தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இடம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சுபகிரகம் வந்து அங்க 4ஆம் இடத்துக்கு வர்றது நல்ல விஷயங்க. மேஷராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு மாதிரியா ஸ்லோவா இருந்த ஜூன் மாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக ப்ரொடக்டிவாக ஒரு பர்பஸோட ஒரு கைக்கு வந்தது வாய்க்கு வந்து விட்டதுங்கிற மாதிரி ஒரு முழுசா ஒரு பலனை அணிவிக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே சமயத்துல ராசி அதிபதி ஆகிய செவ்வாயே சுக்கிரனோட வீட்டுல போய் அதோட 8ஆம் வீடு அதாவது விருச்சிக ராசியை பாக்குறது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். எதிர்பாராத பண விரைவு, கொஞ்சம் வெளி மாநிலம் கொஞ்சம் டிராவலிங் பண்றது, அடுத்தவங்க பணம் வந்து நமக்கு சேர்றது, அது மாதிரி சில விஷயங்கள், ஸ்டாக் மார்க்கெட் அது மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் இருக்கு. ஏன்னா 2ஆம் வீட்டுல ஆல்ரெடி குரு இருக்காரு. ஸோ குருவோட வந்து ராசி அதிபதி சேர்றது அருமையான விஷயம். இது வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த சில விஷயங்கள் கைக்கு வரக்கூடிய விஷயங்கள், அதாவது உங்களோட எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையக்கூடிய விஷயங்கள் வந்து குறிப்பா ஜூலை 13ஆம் தேதி உங்களுடைய ராசி அதிபதி ஆகிய செவ்வாய் குருவோட போய் சேர்றாரு. எங்க ரிஷபத்துல சேர்ந்து 8ஆம் இடத்தை இப்ப அவரோட ஓன் வீட்டை தன் வீட்டை தன்னே பாக்குறாரு. அப்படிங்கிறப்போ சுபத்துவமாக திருப்பலத்தோட சுபகிரகத்தின் தாக்கத்தோட 8ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது, தன் வீட்டை பார்க்கும் பொழுது 8ஆம் வீட்டு நல்ல பலன்கள் என்று சொல்லப்படுகிற சுப பலன்கள் என்று சொல்லப்படுகிற அடுத்தவங்களோட பணம், வரவேண்டிய பணம், லாட்ரி, ஷேர் மார்க்கெட், ஏதோ நம்ம வித்து அதுல வரக்கூடிய லாபம், கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்காமல் சில லாபங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா வந்தது, சுப விரயங்கள் செய்து வர்றது, அது மாதிரி சில விஷயங்கள் இதுவரைக்கும் நம்ம முதலீடு செய்து
லாபங்கள் வராமல் கொடுத்த பணம் திருப்பி வராதவங்களுக்கெல்லாம் திரும்பி வரக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே மேஷ ராசிக்காரர்களுக்கு குறிப்பா ஜூலை 13ஆம் தேதிக்கு அந்த ராசி அதிபதியே குருவோட போய் சேர்ந்து ரிஷப வீட்டுல இருக்கிறது ஒரு அருமையான அம்சம். அதே சமயத்துல சுக்கிரனும் சூரியனும் 4ஆம் இடம் கேந்திரம் போகிறது அருமையான விஷயம். அதே சமயத்துல அதற்கு பிடிக்காத வீடாகிய கடகத்தில் இருக்கக்கூடிய புதன் 5ஆம் இடத்துக்கு சிம்மத்துக்கு போறாரு பாத்தீங்களா, அது ஒரு பெரிய விசேஷமான ஒரு விஷயங்கள் தான். ஸோ நல்ல ஒரு நுணுக்கங்களும் தகவல் தொடர்பு உங்களுடைய கம்யூனிகேஷன் எல்லாமே கொஞ்சம் சுறுசுறுப்பா நல்லா கிளியரா போகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உண்டு. ஆல்ரெடி ராகு 12ஆம் இடத்திலும் கேது 6ஆம் இடத்திலும் இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், வெளிநாடு தொடர்பு இருக்கிறவங்களுக்கு, வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு, ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல ஒரு விஷயங்கள் இருக்கு. ஏன்னா சனி 11ஆம் இடத்துல நீடித்து இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு விஷயம். எப்பவுமே சனி 11ஆம் இடத்துல இருக்கிறது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். இந்த ஒரு கிரக பயிற்சி, மாத பயிற்சி, அதாவது குறிப்பா செவ்வாய் மாறுதலும் சுக்கிரன் சூரியன் மாறுதலும் புதன் மாறுதலும் கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்கு மேஷராசிக்காரர்களுக்கு. இது வரைக்கும் ஜூன் மாதத்துல எல்லாமே எதிர்பார்ப்போட தானே போச்சு, ஒண்ணு நடக்கலையேங்கிறவங்களுக்கு ஜூலை மாதம் ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கு. மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. ஏன்னா அதுக்கு பிடித்த ஒரு வீடாகிய சிம்மத்துக்குள்ள புதன் வர்றது அருமையான விஷயம். குறிப்பா ஜூலை 20க்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஜூலைல இருந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அந்த அம்சம் மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே மாதிரி ஐடி ஃபீல்ட்ல டெக்னிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அதே சமயத்துல அவங்களுடைய மேஷராசிக்காரர்களோட ஸ்பௌஸ் குடும்பத்தாரர்கள், மனைவியா இருந்தா கணவர், கணவனா இருந்தா மனைவிக்கும் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வர்றது நல்ல விஷயம்தான். அதுவும் கொஞ்சம் சுப விஷயத்துக்காக ஒரு இடம், வீடு, வண்டி, வாகனம் மாறுறது, ஒரு அப்கிரேட் பண்றது, வசதிப்படுத்திக்கிறது, அது மாதிரி விஷயங்கள். குடும்பத்துல கொஞ்சம் அன்னோனியங்கள் அதிகமாகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க, தவறில்லை. ஸோ பொதுவா பார்க்கும் பொழுது இந்த மாதபலன் பயிற்சிகள் ஆண்டு கிரகத்தின் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது மேஷராசிக்காரர்களுக்கு மாணவர்களா இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்யறவங்களா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு புழக்காட்டம் இருந்து இது வரைக்கும் ஜூன் மாதம் ஃபுல்லா ராசி அதிபதி ராசியிலேயே எந்தவித சுப பார்வையும் சுப தாக்கமும் இல்லாமல் சில டென்ஷனை கொடுத்துட்டு இருந்த ஒரு பலன் மாறி அதுக்கு ஒரு சுபமான ஒரு வீடாகிய சுக்கிரனோட வீட்டுல போய் குருவோட சேர்றது பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான ஒரு அன்னோனியமான நல்ல ஒரு விறுவிறுப்பான ஒரு வியாபாரம், நல்ல சுறுசுறுப்பான ஒரு சூழ்நிலை மேஷராசிக்காரர்கள் எல்லா வயதினருக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இது நீங்க தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பொது பலன் தான். உங்களுடைய ஜாதகத்துல, ஜென்ம ஜாதகத்துல எந்த நேரத்துல, எந்த தேதியில பிறந்து, எந்த நட்சத்திரத்துல பிறந்து, அதுபடி என்ன தசாபுக்திகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது, இப்ப கரண்டா என்ன தசை இழுப்புல இருக்கு, என்ன புக்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்கிறது பொறுத்துதான், அந்த கிரகங்கள் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறத பொறுத்துதான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். பட் பொதுவா பார்க்கும் பொழுது நான் சொன்ன பலன்கள் ஓரளவுக்கு ஏறக்குறைய நல்லா இருக்கும். நல்ல தசைகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன நல்ல பலன்கள் தூக்கலாகவும், சாதகமற்ற தசைகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன பலன்கள் கொஞ்சம் சற்று குறைவாகவும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஜூலை மாதம் 2024 எத்தகைய ஒரு பலனை ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்குது என்று பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு 11ஆம் இடத்திலும் நீடித்திருக்க போகிறார். கேது 5ஆம் இடத்துல கன்னியில நீடித்திருக்கிறார். சனி பகவான் 10ஆம் இடத்துல கும்பத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். ராசிக்குள்ளேயே குரு நீடித்திருக்கிறார். ஆண்டு கிரகத்தில் எந்த விதத்திலையும் ஒரு பயிற்சி பலன்களோ மாற்றங்களோ எதுவுமே ஜூலை மாதம் நம்ம பார்க்க போறது இல்லை. மாத பலன்களாகிய செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன் கிரகங்கள் மட்டும்தான் நல்லாவே மாறக்கூடிய அமைப்புகள் உண்டு. அத்தகைய மாற்றங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு பலனை கொடுக்க போகுது என்று பார்க்கும் பொழுது, 7ஆம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி அதிபதியாகிய சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு போறார். அது ஒரு விதமான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது. என்னன்னா இது வரைக்கும் ஒரு விறுவிறுப்பா செய்யக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் தோய்வு வரப்போகிறது. ஏன்னா கடகம் அதுக்கு பிடிக்காத வீடு, ஒரு மாதிரியான ஒரு தன்மை இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் ஜூலை மாதத்துல சில விஷயங்கள் நீங்க பொறுமையா தான் இருந்து சாதிக்க வேண்டும்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல 2ஆம் வீட்டுல சூரியன் இருப்பது 3ஆம் இடத்துக்கு போகிறார். அவரும் பாத்தீங்கன்னா ஜூலை 17ஆம் தேதி மாறுறார். அதே சமயத்துல ஜூன் 13ஆம் தேதி ராசிக்குள்ளேயே இருக்கக்கூடிய குருவோட செவ்வாய் சேருகிறார். செவ்வாய் சேர்ந்து அதோட ஓன் வீடாகிய விருச்சிக ராசியை செவ்வாய் பார்க்கிறார். தன் வீட்டை தன்னை பார்ப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைச்சர்ல கல்யாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கல்யாண கை கூடக்கூடிய
நிறைவேறக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டை சுபத்துவமாக திருப்பலத்தோட பார்ப்பது நல்ல விஷயங்கள். நண்பர்கள் விஷயங்கள், பார்ட்னர் விஷயங்கள ஒரு கான்ட்ராக்ட் போடுற விஷயத்துல எல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் நீங்க எதிர்கொள்றவங்களுக்கு கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அதே சமயத்துல புதன்கிற கிரகம் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கடக வீட்டுல இருந்து அதுக்கு பிடித்த சிம்ம வீட்டுக்கு வருகிறார். 2ஆம் இடத்து அதிபதியும் 5ஆம் இடம், அதாவது தனத்தை கொடுக்கக்கூடியவர், புத்திர விஷயத்தை கொடுக்கக்கூடியவர் 4ஆம் இடத்துக்கு கேந்திரம் ஏறி வரக்கூடிய விஷயம் நட்பு வீட்டுக்கு வர்றது குழந்தைங்கனாலும் நல்ல ஒரு விஷயமாகவும் வருமானத்துக்கும் எந்த விதத்திலையும் ஒரு தடை இல்லாத ஒரு விஷயத்தை கொடுக்குது. இப்ப பாத்தீங்கன்னா கல்யாண விஷயம் எதிர்பார்க்கிறவங்களுக்கும் ஒரு வரவு, ஒரு ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல விஷயங்கள் உண்டு. இருந்தாலும் சில விஷயங்கள் ராசி அதிபதியே 3ஆம் இடத்துல கடகத்திலையும் சூரியனும் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில விஷயங்கள் நீங்க எதிர்கொண்டு தொழில் வேலை விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் சாதிக்க வேண்டுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். மற்றபடி பாத்தீங்கன்னா 11ஆம் இடம்ங்கிற லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராகு அருமையான ஒரு பலனை நீடித்து கொடுக்க போகிறார். அது ராகு திசை நடக்கிறவங்களுக்கு எல்லாம் கேட்கவே வேண்டாம். ஓரளவுக்கு நல்ல கோச்சாரத்துல நல்ல சப்போர்ட் கிடைச்சு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்க, வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல பலனை கொடுக்குது. பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி 10ஆம் இடத்துல நீடித்து இருக்கிறதுனால கடந்த 2 வருஷமாவே உழைப்புன்ட்டு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது அதிகமான உழைக்க வேண்டும். தொழில் ஸ்தானத்திலே இருக்கிறார். கண்டிப்பாக உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் பாத்தீங்கன்னா எப்போ சனி 11ஆம் இடத்துக்கு மாற போகிறாரோ 2025ல நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு வேணுங்கிற விஷயங்கள் நீங்க இந்த மாசம் நல்லாவே செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு மாதமாக இருக்கிறது. ஏன்னா புதன் நட்பு வீட்டுக்கு போய் நல்லாவே ஓரளவுக்கு மெமரி பவர், அவங்க கான்சென்ட்ரேஷன் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகக்கூடிய தன்மை உண்டு. அதே மாதிரி களத்திர விஷயங்கள், மனைவியா இருந்தா கணவன், கணவனா இருந்தா மனைவிக்கு பாத்தீங்கன்னா நல்ல அன்னோன்யங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா தன் வீட்டை செவ்வாய் ஓரளவுக்கு திருப்பலத்தோட பார்க்கிறது பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அன்னோன்யமாகவும் இன்னும் கொஞ்சம் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே சமயத்துல ராசிக்குள்ளேயே குரு இருக்கிறது பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் போன வருஷம் இருந்தக்கூடிய கருத்து வேறுபாடுகளா நீங்கி ஒரு சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்களே 2024 ஜூன் மாதம் பார்த்திருப்பீங்க. அதோட தொடர்ச்சியாவே இந்த மாசம் இருக்க போகுதுங்க. பொதுவா பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு 2-3 விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவா நடந்தாலும் ராசி அதிபதியாகிய சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருப்பது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச் கேம் தான் இருக்கும். அடுத்த வரக்கூடிய 4ஆம் இடத்துக்கு போகும்பொழுதுதான் இப்ப நீங்க ஜூலை மாதத்தில் எடுக்கக்கூடிய பலன்களுக்கு வேணுங்கிற முயற்சிக்கு ஏத்த பலன் அப்பதான் கிடைக்கும். பரவாயில்லை, சின்ன சின்ன ஒரு சிறு பிரயாணங்கள் இருக்கலாம், ஒரு டிராவலிங் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா புதுசா பார்ட்னர்ஷிப் பண்றது, ஒரு ஒரு கான்ட்ராக்ட் போடுறது, புதுசா ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றது, இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விஷயமாக உண்டு. குறிப்பா பாத்தீங்கன்னா வெளிநாடு தொடர்பு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. சோ ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு ராசிக்குள்ளேயே இருந்து அந்த 7ஆம் வீட்டு 12ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் ராசிக்குள்ள 7ஆம் வீட்டுக்கே கனெக்ட் ஆகிறதுனால சில விஷயங்கள் கைதேறி கிளையன்ட்ஸ், கஸ்டமர், நண்பர்கள், ஹவுஸ் போன்ற விஷயத்துல ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பும், புதன் நல்ல ஒரு இடத்துக்கு மாறி கேந்திரம் ஏறதுனால இந்த படிப்பு விஷயத்துல இருக்கிறவங்க, ஐடி துறையில இருக்கிறவங்க, டெக்னாலஜி துறையில இருக்கிறவங்க, தகவல் தொடர்பு துறையில இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல மேன்மையான ஒரு விஷயங்களும், சில விஷயங்கள் உங்களுக்கு பிடித்தம் வர மாதிரியும், சில விஷயங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கைக்கு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஜூலை 2024 ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு மாதமாக நம்ம எதிர்பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு 2024 ஜூலை அடுத்த வரக்கூடிய மாதம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. ஏன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு கேது 4ஆம் இடத்துல நீடித்திருக்க போகிறார். சனி 9ஆம் இடத்துல இருக்க போகிறார். அதே சமயத்துல குரு 12ஆம் இடத்திலேயே நீடித்திருக்க போறார். ஆண்ட கிரகத்தின் எந்த வித மாற்றமும் நம்ம பார்க்க போவதில்லை. அதே சமயத்துல மாத கிரகத்தின் பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது 2024 ஜூலை 7ஆம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கிரன் ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு வருகிறார். அதே சமயத்துல 17ஆம் தேதி சூரியனும் 2ஆம் இடத்துக்கு வருகிறார். 13ஆம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் 6க்கும் 11 கூடிய செவ்வாய் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு 6ஆம் வீட்டோட பார்வை 6ஆம் வீட்டோட கனெக்ட் ஆகிறார். தன் வீட்டை தன்னை பார்ப்பது போல 6ஆம் வீட்டை அவர் ஓன் விருச்சிக ராசியை செவ்வாய் 12ஆம் வீட்டுல இருந்து பார்க்க போகிறார் குருவோட சேர்ந்து. அது ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே சமயத்துல புதன் ராசி அதிபதியே 3ஆம் இடம், அதுக்கு பிடித்த சிம்ம வீட்டாகிய நட்பு வீட்டு, அதிநட்பு வீட்டுக்கு ஜூலை 20ஆம் தேதி இடம் பெறுகிறார். இத்தகைய மாற்றங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஜூலைல புதன் மாறுறது நல்ல விஷயம். நல்ல ஜாதகர் நல்லா ஒரு புத்தி கூர்மையாகவும் சில விஷயங்கள் கிளாரிட்டியாவோட செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இது வரைக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்ததுல நல்ல ஒரு கிளாரிட்டியும் ஒரு தொலைநோக்கு பார்வையும் ஒரு சென்ஸ் ஆஃப் பர்பஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக
மிதுனராசிக்காரருக்கு உண்டு. அதே சமயத்துல 13ஆம் தேதி மாறக்கூடிய அந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா சுப கடன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இப்போ ஒரு இடம் வாங்குற விஷயமாவோ, ஒரு பூமி, வீடு, அது மாதிரி விஷயத்துக்காக ஒரு சுப கடனை வாங்கக்கூடிய அமைப்பு வந்து காட்டுது. ஏன்னா 6ஆம் வீட்டோட சுபத்துவமாக பார்க்கிறார். அதே சமயத்துல சுக்கிரன் சூரியன் எல்லாம் 2ஆம் இடத்துக்கு 7ஆம் தேதி 17ஆம் தேதி வர்றது பாத்தீங்கன்னா தன விஷயத்துல நல்ல ஒரு போக்குவரத்து இருக்கிற மாதிரியும், கேஷ் ஃப்ளோ இருக்கிற மாதிரியும் தொழிலதிபருக்கும் எம்ப்ளாயிஸ்க்கும் இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஸோ நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஜூன் மாதம் சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருந்து நடக்காம போற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் குறிப்பாக செகண்ட் ஹாஃப்ல நடந்தேறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 2ஆம் இடத்துல ஒரு ராஜோகாதிபதி சுக்கிரனே வர்றது ஒரு நல்ல விஷயம், தனஸ்தானத்துக்கு வர்றது நல்ல விஷயம். அதே சமயத்துல ராசி அதிபதி அதுக்கு பிடிச்ச அதிநட்பு வீடாகிய சிம்மத்துல வந்து செகண்ட் ஹாஃப் மாறுறது வந்து அருமையான விஷயம். அதே சமயத்துல 12ஆம் வீட்டுக்குள்ளேயே செவ்வாய் வந்து 6ஆம் வீட்டு கனெக்ட் ஆகிறப்போ ஒரு ஒரு சுப விஷயத்துக்காக, ஒரு முதலீடு விஷயத்துக்காக ஒரு சுப விரயங்கள் பண்றது மாதிரியே இருக்கு. அதே சமயத்துல கொஞ்சம் ஹெல்த்தும் பார்த்துக்கணும். ஏன்னா 6ஆம் வீடு வந்து வழுக்குது. செவ்வாய் தன் வீட்டை பார்க்கிறார். என்னதான் இருந்தாலும் சுபத்துவமா குருவோட சேர்ந்து பார்த்தாலும் சில ஹெல்த் பேராமீட்டர் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டிய அவசியமா இருந்துடலாம். ஆல்ரெடி கொஞ்சம் 6ஆம் வீடு 8ஆம் வீடு தசைகள் நடக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க எக்ஸ்பென்ஸ் பண்றது, ஸ்பெண்ட் பண்றது, கிரெடிட் கார்டு அது மாதிரி விஷயத்துல எல்லாம் நீங்க ஈடுபடுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடம் வந்து கொஞ்சம் வழுக்கும் பொழுது நாம அடுத்தவங்களோட பணம் அதை நம்ம பணம் அடுத்தவங்களுக்கு போற விஷயங்கள், ஒரு ஸ்கேம்ல மாற்றுறது, இந்த இன்டர்நெட் மூலமா கிரெடிட் கார்டு ஸ்கேம், போன் கால் மூலமா வர்றது எல்லாம் கொஞ்சம் கவனமாக மிதுனராசிக்காரர்கள் இருக்க வேண்டும். இதை நீங்க நான் வச்சுக்கோங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா மற்ற அம்சங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான நிலையில தான் இருக்கு. குறிப்பா அஷ்டம சனியில 2020, 21, 22 பாதிக்கப்பட்ட மிதுனராசிக்காரங்களா 23ல இருந்து நல்லாவே வந்து ஃபார்வர்ட்ல போய் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வாழ்ந்துட்டு இருக்காங்க. குறிப்பா மாணவர்கள் பாத்தீங்கன்னா நல்லா வரக்கூடிய அமைப்பு இருக்கு. குறிப்பா ஜூலை 20க்கு அப்புறம் புதனே வந்து சிம்மத்துல வரும்பொழுது அவங்க படிக்கக்கூடிய பாடங்களை வந்து நல்ல கிளாரிட்டியும், ஏதோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுத மாதிரி இருந்தாங்கன்னா ஜூலை 20க்கு மேல நல்ல பலனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயங்கள் உண்டு. ஏன்னா ஓரளவுக்கு கைக்கு வருமானம், செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு கையில காசுங்கிற மாதிரி சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். அதே சமயத்துல தொழிலதிபர்கள் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அம்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் தான் இருக்கு. ஏன்னா பாதகாதிபதி ஆகிய அந்த குருவே வந்து 12ல போறது நல்ல விஷயம்தான். கேஷ் ஃப்ளோ அதிகமா இருக்கும், வரவுகளும் நல்லா இருக்கும், செலவுகளும் அதிகமா இருக்கும். அது சுப செலவுகளா சேர்க்கிறது நல்லது. அது மாதிரி அம்சங்கள் வந்து மிதுனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கு. தொடர்ந்து குரு 12ஆம் இடத்திலே இருக்கிறதுனால நீங்க வெளிநாடு, வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டிராவலிங்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட்ல போடுறது, ஒரு இடத்தை கொடுத்து இன்னொரு இடம் வாங்குறது, இது மாதிரி பல விஷயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் மிதுனராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம். குறிப்பா குரு தசையெல்லாம் நடக்கிறவங்களுக்கு கேட்கவே வேண்டாம். நல்லாவே ஒரு இது மாதிரி விஷயங்கள் நீங்க பார்க்கலாம். குறிப்பா மே 1ஆம் தேதியில இருந்து ஆன குரு பயிற்சியில நடக்குது. அதுல வந்து சில விஷயங்கள் இடம் சார்ந்த விஷயங்கள், மெடிக்கல் ரிலேட்டட் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் துறையில இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க, மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்க, கேட்டரிங் துறையில் இருக்கிறவங்க, விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. ஏன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் குருவோட சேர்ந்து அதோட வீட்டாகிய 6ஆம் வீடாகிய விருச்சிகத்தையே பாக்குறாரு. இன்சூரன்ஸ் லைன்ல இருக்கிறவங்க, அதாவது அதுல வந்து மார்க்கெட்டிங் லைன்ல இருக்கிறவங்க, அதுல சேல்ஸ் மேனேஜரா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கு. ஏன்னா செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு விருச்சிகத்தில் கனெக்ட் ஆகிறப்போ உங்களுக்கு இன்சூரன்ஸ், ஆஃப்டர் டெத்து என்ன நடக்குங்கிற விஷயத்துல அந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க கூட, ரிசர்ச்ல இருக்கிறவங்க, ஜெனட்டிக் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டுங்க. என்ன வந்து உங்களுக்கு அந்த புதனும் ராசி அதிபதியும் நல்ல இடத்துக்கு ஜூலை 20ஆம் தேதி போறதுனால முதல் 15-20 நாட்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து இறுதி 15-10 நாட்கள் அருமையான ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். கடகராசிக்காரர்களுக்கு ஜூலை 2024 எப்படி இருக்குங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, சனி, ராகுக்கு எந்த விதத்திலையும் ஜூலை மாதம் மாற்றம் வரப்போறது இல்லை. குரு வந்து ரிஷபத்துல கடகராசிக்கு 11ஆம் இடத்திலே நீடித்திருக்க போகிறார். ராகு 9ஆம் இடத்திலும், கேது 3ஆம் இடத்திலும் தொடர்ந்து இருக்க போகிறார்கள். அஷ்டமத்தில் 8ஆம் இடத்தில் சனி கும்பத்தில் ஆட்சி பலத்தோடு இருந்து அஷ்டம சனி தொல்லைகளை கடகராசிக்காரர்களுக்கு நீடித்து கொடுக்க போகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதே சமயத்துல மாத கிரகங்களுடைய பயிற்சி எப்படி ஒரு தாக்கத்தை ஜூலை மாதம் 2024 கடகராசிக்காரர்களுக்கு கொடுக்குதுன்னு பார்த்தா,
ராசியிலிருந்து 10ஆம் இடத்தில் இருந்தக்கூடிய செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு வருகிறது. ஒரு நல்ல மாற்றம். 10ஆம் இருக்கிற தொழில்ஸ்தானாதிபதி வந்து 11ஆம் இடத்துக்கு சுபத்துவமா வந்து குருவோட சேர்ந்து இருக்கிறது தொழில் மேன்மை பெறக்கூடிய அமைப்பு கொடுக்குதுங்க. அதே சமயத்துல தன் வீட்டை தன்னை பார்க்கக்கூடிய செவ்வாய் 5ஆம் இடத்தை பலப்படுத்தி அதுவும் திருப்பலத்தோட பார்க்கும் பொழுது குழந்தைகளால சில நற்செய்தி, குழந்தைகளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடந்து காட்டக்கூடிய விஷயங்கள், குழந்தை பேர்வை எதிர்பார்க்கிறவங்களுக்கு ஒரு குழந்தை பேர்வு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஜூலை மாதம் வந்து ஒரு நட்பலனாக அந்தந்த வயதினருக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ செவ்வாய் மாறுதல் வந்து ஜூலை 13ஆம் தேதி மாறக்கூடிய அந்த மேஷத்தில் இருக்கிற ஆட்சி பலத்தோட செவ்வாய் ரிஷபத்துக்கு 11ஆம் வீட்டுக்கு வர்றது ஒரு நல்ல மாற்றம் தான் நம்ம சொல்லணும். அதே சமயத்துல இதுவரைக்கும் 12ஆம் இடத்துல சுக்கிரனும் சூரியனும் இருந்து பெரிய பலனை கொடுக்க முடியாம இருந்த சுக்கிரனும் சூரியனும் 7ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் பாத்தீங்கன்னா தலா அவங்க வந்து லக்னத்துக்குள்ளே வராங்க. ஸோ அது நல்ல விஷயம். சுக்கிரன் லக்னத்துல வந்து 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற குடும்பம், நம்மளுடைய கணவரா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவனை வந்து கொஞ்சம் ஒரு அன்னோனியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்துல ஒரு அன்னோனியத்தையும் ஒரு சுபத்துவத்தையும் ஒற்றுமை கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குதுங்க. தவறு இல்லை. அதே சமயத்துல புதன் வந்து ஜூலை 20ஆம் தேதி அதுக்கு பிடித்த நட்பு வீடாகிய சிம்மத்துக்கு வர்றது, 2ஆம் இடத்துக்கு வர்றது ஓரளவுக்கு பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிறவங்க, சொல்லிக் கொடுக்கும் வேலையில் இருக்கிறவங்க, டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்க, வக்கீல் அது மாதிரி விஷயத்துல கன்சல்டிங் துறையில இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. நீடித்து 11ஆம் இடத்துல குரு இருப்பது பாத்தீங்கன்னா என்னதான் அஷ்டம சனி நடந்திருந்தாலும் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நடந்த குரு கொஞ்சம் சில விஷயத்தை வந்து பாசிட்டிவா பண்ணிட்டு இருக்காரு. அதை வந்து செவ்வாய் சேர்ந்து இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ரியல் எஸ்டேட்டு, மருத்துவம், விளையாட்டு, கேட்டரிங் துறை, அது மாதிரி அதிகாரம், அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து ஒரு மனசுக்கு இதமான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த அஷ்டம சனியிலையும் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. மாணவர்களுக்கு நல்ல ஒரு படிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், குறிப்பா செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஜூலை வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்துல தொழில் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்போ செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு வருதுன்னா இது வரைக்கும் ஜூன் மாதத்துக்கு முன்னாடி ஜூன் மாதத்துல சில செய்த முன்னேற்றங்கள், சில உத்வேகமான சில முயற்சிகளுக்கெல்லாம் ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக, குறிப்பா ஜூலை 13ஆம் தேதிக்கு அப்புறம் ஆகக்கூடிய செவ்வாய் பயிற்சிக்கு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. தவறு இல்லை. ஸோ இந்த அஷ்டம சனியில வந்து இந்த ஜூலை மாதம் ஓரளவுக்கு ஜாதகரை வந்து நிலைநிறுத்தி சில குட்டியான லாபங்களும் சில நல்ல விஷயங்களும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் நாம எடுத்துக்கணும். இது வந்து பொதுவான வந்து ஒரு ஆண்டு கிரகமும் மாத கிரகமும் இருந்து கடகராசிக்கு எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்குமாறு ஒரு பொதுவான பலன்களை தவிர, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த தேதியில பிறந்தீங்க, கிரகங்கள் எப்படி இருக்கிறது, இப்ப என்ன தசாபுக்திகள் போயிட்டு இருக்கு, அந்த தசநாதன் புக்திநாதன் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கார், அதெல்லாம் வைத்துதான் நம்ம துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். இது வந்து ஓரளவுக்கு பொதுவான பலன்களாக எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய தசாபுக்திகள் சிறப்பாக நடக்கும் பட்சத்திற்கு தக்க தூக்கலாகவும், தசாபுக்திகள் சாதகமின்றி நடக்கும் பொழுது நான் சொன்ன பலன்கள் சற்று குறைவாகவும் நடக்கும் என்று நாம எடுத்துக்கொள்ளலாம். இப்ப பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2024 ஜூலை மாதம் ஒரு நல்ல மாதமாக வருகிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னு பார்த்தோம்னா ஆண்டு கிரகம் பாத்தீங்கன்னா குரு, ராகு, கேது, சனி எந்த விதத்திலையும் ஒரு மாற்றங்கள் இல்லை, எந்த பயிற்சியும் பெற போறதில்லை. ஜூலை மாதம் குரு நீடித்து 10ஆம் இடத்துல இருக்கிறார், சனி வந்து நீடித்து 7ஆம் இடத்துல இருக்கிறார். அதே சமயத்துல ராகு 8ஆம் இடத்திலும், கேது 2ஆம் இடத்திலும் தொடர்ந்து நீடிக்க போகிறார்கள். ஆனால் மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற, யோகமான கிரகம் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற நல்ல ஒரு இடத்துக்கு குரு, இன்னொரு நல்ல கிரகமாகிய குருவோட செவ்வாய் சேர்றது நல்ல ஒரு யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு. தன் வீட்டை தன்னை பார்க்குங்கிறது நல்ல விஷயமாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியை செவ்வாயை பார்த்து குருவோட சேர்ந்து பார்க்கறது பாத்தீங்கன்னா இடம் சார்ந்த விஷயங்கள், தாயார், இடம், ரியல் எஸ்டேட், பூமி, அது மாதிரி விஷயத்துக்குலாம் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நமக்கு இது எடுத்துக்கலாம். குறிப்பா செவ்வாய் வந்து ஜூலை 13ஆம் தேதி வந்து 10ஆம் இடத்துக்கு வர்றது அருமையான விஷயம். சிம்மராசிக்காரங்க சில விஷயங்கள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியது. அதே சமயத்துல 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் சுக்கிரனும் விரயஸ்தானம் என்று சொல்ற 12ஆம் இடத்துக்கு 7ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் மாறுறாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா சுப விரயங்கள், இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தினாலையும், வண்டி வாங்கணும், அது மாதிரி ஒரு கொடுத்து வாங்குறது, அது மாதிரி விஷயத்துல வந்து ஒரு போக்குவரத்து வாங்கக்கூடிய ஒரு கேஷ் ஃப்ளோ கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து தொழிலதிபர்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க, அது மாதிரி உங்களுக்குலாம் கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்துல புதன்கிற கிரகம் ராசிக்குள்ளேயே வர்றதும் அதுக்கு பிடித்த நட்பு வீட்டிலேயே இருக்கிறது பாத்தீங்கன்னா நல்ல புத்தி கூர்மையாகவும் ஓரளவுக்கு செயல்திறன் மிக்க ஒரு விஷயத்துல நம்ம செய்யக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு நல்லா வருது. குறிப்பா வந்து இடம் சார்ந்த விஷயங்கள், ரியல் எஸ்டேட், மருத்துவம், கேட்டரிங், அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு
கண்டிப்பாக உண்டு. விஷயத்தை வந்து தொழில் முனைப்பு இருக்கிறவங்க, கொஞ்சம் வாழ்க்கையில முன்னேறணும், ஒரு வேலையில வந்து பயங்கர முயற்சி எடுக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஒரு மேஜிக் மாற நடக்கக்கூடியது. அதாவது குறிப்பா செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் டக்கு டக்கு டக்குன்னு நடந்து உங்களுக்கு ஒரு 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 ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப் கொண்டு போகக்கூடிய நல்ல அமைப்பு. ஒரு பெரிய ஆர்டர்ஸ், ப்ராஜெக்ட்ல எதிர்பார்க்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு நல்ல கைகேறி வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்குது. இடம் சார்ந்த விஷயத்துல நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இந்த டைம் நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கணும். அதே சமயத்துல இப்ப பாத்தீங்கன்னா மாணவர்கள் வந்து நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா ராசிக்குள்ளேயே புதன் வர்றது ஒரு நல்ல விஷயம். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்துல வயதாயினர், கொஞ்சம் வயதான முதியோர்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இருந்தாலும் ஓரளவுக்கு நமக்கு என்ன நோய் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ பொதுவா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் வந்து செவ்வாயின் மாற்றத்தினாலையும் குரு இருக்கிற ஒரு தன்மையினாலையும் சுக்கிரன் சூரியன் பயிற்சி ஆகிற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான கேஷ் ஃப்ளோ, சாதகமான முன்னேற்றம் எல்லா வயதினருக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இந்த ஜூலை மாதம் வந்து சிம்மராசிக்காரர்கள் நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கணும். குறிப்பா செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே சாதகமான ஒரு மாதமாக உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை 2024 மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகுது என்று பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு 7ஆம் இடத்திலும் கேது ராசிக்குள்ளும் இருக்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே சமயத்துல 6ஆம் இடத்தில் சனி இருக்கிறதும் நல்ல ஒரு விஷயம்தான். 9ஆம் இடத்தில் குரு இருக்கிறார், அதுவும் நல்ல விஷயம்தான். ஸோ இந்த 4 ஆண்டு கிரகம் எந்த விதத்திலையும் ஒரு பயிற்சியோ மாற்றமோ ஜூலை மாதம் அடைய போவது இல்லை. மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் தான் வந்து மாறக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதுல வந்து சுக்கிரன் பாத்தீங்கன்னா ஜூலை 7ஆம் தேதி 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடங்கிற லாபஸ்தானம் நல்ல ஒரு இடத்துக்கு போகிறார். அதே சமயத்துல 13ஆம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் 8ஆம் இடத்திலிருந்து சில தொல்லைகளும் சில சாதகமற்ற விஷயங்களும் டிராவலிங்ல வந்து சில அசௌகரியங்களும் ஹெல்த் இஷ்யூஸும் கொடுத்துட்டு இருந்த செவ்வாய் இப்போ 9ஆம் இடத்துக்கு வர்றது நல்ல ஒரு விஷயம். 9ஆம் இடத்துக்கு வந்து 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தன் வீட்டையே குருவோட சேர்ந்து திருப்பலத்தோட பார்ப்பது முயற்சி ஸ்தானங்கள், இளைய சகோதர விஷயங்கள் எல்லா விஷயத்துக்கும் கொஞ்சம் நல்ல விஷயமா தான் இருக்கு. அதே சமயத்துல புதன் ராசி அதிபதியாகிய புதனே பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு ஜூலை 20ஆம் தேதி வர்றது, அதுக்கு பிடித்த நட்பு வீடாகிய சூரியனோட வீட்டுல வர்றது, சிம்மத்துக்கு வர்றது ஒரு நல்ல விஷயம்தான். பாத்தீங்கன்னா இந்த மாற்றங்கள் வந்து ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்து குறிப்பாக ஜூலை செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ மாதத்தின் முதல் பகுதி வந்து முதல் ஹாஃப் வந்து ஒரு சுமாரான பலன்களும், மாதத்தில் செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இது வரைக்கும் சில தொழில் முயற்சிகள் செய்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு லாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறு பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு மாதமாக இருக்க போகிறது. ஏன்னா அவரோட ராசி அதிபதியாகிய புதனே அதுக்கு பிடித்த வீட்டுல வந்து சிம்மத்துக்கு வரும் பொழுது கிளாரிட்டி நல்லா இருக்கும், மெமரி பவர் நல்லா வேலை செய்யும். அவங்க என்ன படிக்கணும், என்ன பண்ணணும், என்ன எழுதணும், எப்படி மார்க் வாங்கணும், எப்படி ஜெயிக்கணும், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எப்படி கிளியர் பண்ணணும், மூளை நல்லா வேலை செய்யக்கூடிய ராசி அதிபதியாகிய புதனே இருப்பதனால் நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்கலாம், குறிப்பாக செகண்ட் ஹாஃப்ல. அதே மாதிரி தொழில் வியாபாரம் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் 10, 11ல நல்ல ஒரு அம்சங்கள் இருப்பதனால தவறு இல்லை, லாபங்கள் பெறக்கூடிய மாதமாக தான் இருக்கிறது. அதே சமயத்துல 6ஆம் இடத்துல சனி நீடித்திருக்கிறது கடனும் மற்ற விஷயத்துக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு கண்ட்ரோலாகவும் சப்போர்ட்டிங் ஃபேக்டராகவும் இருக்கிறது. ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறதா பாத்தீங்கன்னா சில பேருக்கு திருமண தடைகளை கொடுக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கு. எப்பவுமே வந்து இந்த ராகு 7ஆம் இடத்துல கேது ராசிக்குள்ள இருக்கும் பொழுது, அது குறிப்பா ராகு திசை நடக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த விதத்திலையும் சுப பார்வை வந்து ராகு மேல படாதனால ஜாதகத்திலயும் அப்படி இருக்கும் பொழுது சில திருமண தடைகள் கொடுக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கு. அது ராகு பயிற்சி ஆகிற வரைக்கும் அதை நீடிக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு 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 குறைதான் தவிர மற்றபடி வேலை தொழில் இருக்கிறவங்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு, மாணவர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. குறிப்பாக ஜூலை 20ஆம் தேதிக்கு மேல புதன் 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் சிம்ம வீட்டுக்கு வர்றது கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன ரீதியான உற்சாகமும் ஒரு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய திறனும் நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்துல ஹெல்த் விஷயங்கள், கடன் பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சற்று விடுபட்டு சில கேஷ் ஃப்ளோ கொஞ்சம் வந்து சில பிரச்சனைகள் கழுத்துல கத்தி வைக்கிற மாதிரி சில பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் ஜூலை மாதம், குறிப்பாக ஜூலை 13ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் மாறுதல் வந்து ஒரு அருமையான ஒரு விஷயமாக இருக்கிறது. தவறு இல்லை. இந்த மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கேட்டரிங் அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயும்
குருவும் சேர்ந்து குருமங்கள யோகம் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும். விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு, தவறு இல்லை. அதே சமயத்தில் இன்சூரன்ஸ் செக்டார் அதுல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல மேன்மை கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு. வெளிநாடு விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு, தவறில்லை. ஸோ இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, லாபத்தை பெறக்கூடிய, இதுவரைக்கும் செய்த முயற்சிகளுக்கு ஓரளவுக்கு கைக்கு லாபம் வந்து கடனை அடைத்து நம்மளுடைய ஹெல்த்தும் கொஞ்சம் பெனிஃபிட் ஆகி ஃபிட்னஸ், சுறுசுறுப்பு, சில வாக்கிங், ரன்னிங் எதுவுமே செய்யாமல் சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் உத்வேகப்படுத்தி ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராம், கொஞ்சம் சுறுசுறுப்பாகலாம், கொஞ்சம் உத்வேகமாகலாம், விளையாடலாம், ஜிம்முக்கு ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லாமல் நிறைய பேர் டைரி எழுதி போகாமல் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஒரு மாதம் வந்து அவங்களுடைய நியூ ரெஜிம் ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணி அவங்க பண்ணக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற உத்வேகமும் ஒரு மோட்டிவேஷனும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் குறிப்பாக செகண்ட் ஹாஃப் இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 2024 துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை நிறைந்த ஒரு மாதமாக இருக்கிறது. ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு 6ஆம் இடத்திலும், கேது 12ஆம் இடத்திலும், சனி 5ஆம் இடத்திலும், குரு அஷ்டமத்திலும் 8ல மறைந்து இருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியும். அதுல எந்த வித மாற்றமும் ஜூலை மாதம் நம்ம பார்க்க போறது இல்லை. மாத கிரகமாகிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா இதுவரை உங்களுடைய 7ஆம் இடத்திலிருந்து ராசியவே பார்த்துட்டு இருந்தவர் 8ஆம் இடம் அஷ்டமத்துல மாறுறாரு. எப்போ? ஜூலை 13ஆம் தேதி. அதே சமயத்துல உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்கிரன் 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு வருகிறார். எப்பொழுது? 7ஆம் தேதி. அதே சமயத்துல சூரியன் அப்படிங்கிறவர் 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு வருகிறது. ஒரு அற்புதமான விஷயம். அதே சமயத்துல உங்களுடைய புதன், பாக்கியஸ்தானாதிபதி ஆகிய புதன் 11ஆம் இடம்ங்கிற லாபஸ்தானத்துல வந்து தனக்கு பிடித்த சிம்ம வீட்டுக்கு வர்றது அருமையான விஷயம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் பயிற்சியா தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியன் வர்றது பார்த்தீங்கன்னா தொழில் முயற்சிகளுக்கு வந்து ஈடேறக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஒரு புதுசா ஒரு வியாபார விருத்தி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம், குறிப்பா ஜூலை செகண்ட் ஹாஃப்ல வந்து நம்ம நினைச்சதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்துல சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது, ராசி அதிபதியே 10ஆம் இடத்துக்கு இருக்கிறது, தொழில் முனைப்பு முன்னேற்றத்தை நோக்குறது. ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹெட் பொசிஷனு, கொஞ்சம் ப்ரொமோஷன் கிடைக்கிறது, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் போகிறது. ஆல்ரெடி வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னொரு வியாபாரம் ஆரம்பிக்கிறது, அதில் இருக்கிற வியாபாரத்தை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்துறது, ஒரு புது டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறது, இன்னொரு சேவையை ஆரம்பிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு தொழில் முனைப்பு நிறைந்த ஒரு மாதமாக கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் இருக்கு. அது மாதிரி ஒரு சம்மந்தப்பட்ட தசாபுக்திகளாக போயிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இந்த பலன்கள் நீங்க பார்க்கலாம். அதே சமயத்துல 9ஆம் வீட்டு அதிபதி ஆகிய புதன் 11ஆம் இடத்துக்கு வர்றது பார்த்தீங்கன்னா தகப்பனார் பூர்வீகம் மூலமாக ஒரு சொத்து, சில விஷயங்களை எதிர்பார்க்குறோம், சில பெனிஃபிட்ஸ் பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே கை ஏறக்கூடிய விஷயங்கள், கைக்கு வரக்கூடிய விஷயங்கள், அந்த லாபங்கள் பெறக்கூடிய விஷயங்கள், பூர்வீக விஷயத்துல அப்பா விஷயத்துல வந்து நமக்கு சில விஷயங்கள் சாதகமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் பார்க்கலாம். குறிப்பா வந்து செகண்ட் ஹாஃப்ல நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு வந்து 2ஆம் இடத்தை வந்து குருவோட சேர்ந்து பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ன் இன்கம், இன்ஹெரிட்டன்ஸ், அடுத்தவங்களோட சொத்து, ஷேர் மார்க்கெட் மூலமா காசு, வர வேண்டிய பணம், இதுவரைக்கும் காத்துட்டு இருந்த பணம் வந்து சேர்ந்துச்சுங்கிற மாதிரி ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாய் மாறுதல் கொடுக்குதுங்க. ஏன்னா செவ்வாய் குருவோட சேர்ந்து குருமங்கள யோகத்திலிருந்து 2ஆம் இடங்கிற தன்னோட ஓன் வீட்டை பார்க்கும் பொழுது இடம் சார்ந்த விஷயத்துல ஒரு பண போக்குவரத்து, மெடிக்கல், மருத்துவம், விளையாட்டு, அது மாதிரி தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஸோ ஆனால் கொஞ்சம் உடம்பு ரீதியான சில தொந்தரவுகள் இருக்கக்கூடும். ஏன்னா செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு வர்றது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வயிற்று பகுதி, ஜீரண கோளாறு விஷயங்கள்லாம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோலாகவும் நல்ல சுப பலன்களாக இருக்கும் என்றது நாம எதிர்பார்க்கலாம். மெயினாக இப்போ செவ்வாய் திசைகள்லாம் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வெளி மாநிலம் டிராவல்லாம் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குரு திசை போயிட்டு இருக்கிறவங்களுக்கும் அது மாதிரி அமைப்புகள், வெளிநாடு விஷயங்களை எதிர்பார்க்கிறவங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ இது வந்து ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக தான் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கு. எப்போ வந்து ராசி அதிபதியே 10ஆம் இடத்துக்கு போய் சூரியனோட சேர்ந்து 10ஆம் இடத்துக்கு வருதோ தொழில் முனைப்பு, வேலை முனைப்புல வந்து அதிகமாக இருப்பாங்க. மாணவ செல்வங்களும் பார்த்தீங்கன்னா புதன் வந்து சிம்மத்துக்கு போய் ஓரளவுக்கு இருக்க வேண்டிய கிரகங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால உத்வேகமாகவும் கொஞ்சம் நல்ல சுறுசுறுப்பாகவும் சென்ஸ் ஆஃப் பர்பஸோட படிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. குறிப்பாக செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஜூலைங்க.
ஸோ ஆண்டு கிரகமும் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறது. அதே சமயத்துல மாத கிரகத்தின் பயிற்சியும் ஓரளவுக்கு சாதகமாக இருப்பதனால் ஜூலை மாதம் வந்து ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் நம்ம வந்து எல்லா வயதினராகிய துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி இப்போ எப்படி இருக்கு? விருச்சிக ராசிக்கு கிரக நிலைகள் ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்திலும் கேது 11ஆம் இடத்திலும் இருக்கிறது பரவாயில்லை. அதே சமயத்துல சனி 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் வீட்டை வந்து பார்ப்பதும் தொழில் விஷயமாகவும் இடம் விஷயமாகவும் சுக விஷயத்திலையும் சில உழைப்புகளும் எதிர்பார்ப்புகளும் கடுமையான அந்த ஏதோ விஷயத்தை நோக்கி நம்ம செய்யக்கூடிய விஷயமும் போய்கொண்டுதான் இருக்கிறது. 4ஆம் இடத்துல சனி ஆட்சி பலத்தோடு இருக்கிறது. நீடித்து இருக்க போகிறார் ஜூலை மாதம் முழுவதும். அடுத்த வருஷம் தான் உங்களுக்கு சனி பயிற்சி வருது. அதே சமயத்துல குரு எப்படி இருக்காருன்னா 7ஆம் இடத்துல இருந்து ராசியவே கண்டினியூ பண்றாரு. பார்த்து தொடர்ந்து ராசியை பார்ப்பது ஒரு நல்ல ஒரு நிவர்த்தி. சனி 4ஆம் இடத்துல இருந்து அசாஸ்திர சனியாக நமக்கு சில பிரச்சனைகள் கொடுத்தாலும் 7ஆம் இடத்துல குரு வந்து ராசியை பார்த்து அதுக்கு சமாளிக்க வேண்டிய உத்வேகமும் பேஷனும் ஹோப்பும் நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய அந்த குரு பார்வை ராசிக்கு இருப்பது நல்லது. அது உங்களுக்கு தெரியும். இந்த 4 கிரகங்களும் எந்த விதத்திலையும் மாறப்போறதில்லை ஜூலை மாதம் முழுதும். மாத கிரகம் ஆகிய செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ஜூலை 7ஆம் தேதியே பாத்தீங்கன்னா சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைந்திருந்த சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு விருச்சிக ராசிக்கு வருகிறார். அதே போல 17ஆம் தேதி சூரியனும் 8ஆம் இடத்துல மறைந்தது 9ஆம் இடத்துக்கு வருகிறார். செவ்வாய் பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி ஜூலை 6ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட இருந்து சில பிரச்சனைகள் கொடுத்து சில உடல் உபாதைகள், கடன் பிரச்சனைகள், பினான்சியல் விஷயங்கள்ல வந்து அவ்வளோ ஒரு சுபிக்ஷமான ஒரு இது இல்லைங்கிற மாதிரி விஷயத்தை கொடுக்கக்கூடிய ராசி அதிபதி ஆகிய செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு வந்து குருவோட சேர்றார். இப்ப வராரு ஜூலை 13ஆம் தேதி. ஸோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஜூலையிலிருந்து செவ்வாயின் பயிற்சி வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவரைக்கும் எதிர்பார்த்திருந்த சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு தருணமாக வருகிறது. இப்ப எப்பவுமே ஒரு ராசி அதிபதி குருவோட சேரும் பொழுது நல்ல விஷயம். அது குருவோட சேர்ந்து ராசியவே பார்ப்பது நல்ல ஒரு திருப்பலத்தோட ராசியை பார்ப்பது பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு தூரம் இது வரைக்கும் நீங்க செய்து கொண்டு இருந்தீங்களோ அந்த விஷயத்தை நீங்க பெற்று மனம் உற்சாகப்படுகிறது, பூர்த்தி பெறுகிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எதிர்பார்ப்புகள் நிறைந்ததாகவும் செகண்ட் ஹாஃப்ல சில விஷயங்கள். ஏன்னா அதே சமயத்துல சுக்கிரன் 8ல இருக்கக்கூடிய சுக்கிரனும் 9க்கு வந்திருக்கார், சூரியனும் 9க்கு வந்திருக்கிறார். எல்லாமே வந்து செகண்ட் ஹாஃப்ல இருந்து கொஞ்சம் பாசிட்டிவாக விருச்சிக ராசிக்கு வருதுங்கிறத நீங்க பாத்துக்கணும். அதே சமயத்துல புதன் பாத்தீங்கன்னா அதோட நட்பு வீடு என்று சொல்லப்படுகிற சிம்மத்துக்கு 20ஆம் தேதி வருகிறார். ஸோ எல்லாமே கொஞ்சம் நல்ல ஒரு விஷயமா இருக்குது செகண்ட் ஹாஃப். போன மாதம் ஜூன் மாதத்துல நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள், செய்த விஷயங்கள், அதுக்கு வேணுங்கிற பலன் பாத்தீங்கன்னா ஜூலை செகண்ட் ஹாஃப் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் மெல்ல மெல்ல வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு மாணவர்களாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு செல்பவராக இருந்தாலும் சரி, இல்லறத்தரசிகளாக இருந்தாலும் சரி, முதியோர்கள் இருந்தாலும் சரி, அந்தந்த வயசுக்கேற்ற ஒரு நல்ல பலன்களை, வாழ்க்கை சம்பவங்களை நாம எதிர்பார்க்கலாம் என்பது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜூன் மாதம் முழுக்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன், சூரியன்ல 8ல மறைந்திருந்தார். அதே சமயத்துல ராசி அதிபதி 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ருணச்சத்ரு பாவத்துல போய் உச்சம் ஆட்சி அடைந்து சில விஷயங்கள் வந்து உறவுகள் விஷயத்திலையும் பண விஷயத்திலும் சில கான்ட்ராக்ட் பார்ட்னர்ஷிப் விஷயத்திலும் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி கொஞ்சம் டச் அண்ட் கோங்கிற மாதிரி போயிட்டு இருந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ராசி அதிபதி பார்த்து அதுவும் வந்து திருட்பலத்தோட ஒரு குருங்கிற ஒரு அருமையான ஒரு கிரகத்தோட சேர்ந்து பார்ப்பது கொஞ்சம் லக்கி. நம்ம கரெக்டான ஒரு டைமுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது. ஸோ அந்த டைம் நல்லா நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். மாணவர்கள் நல்லா படித்து நல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களா இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு இருந்தாலும் சரி, உங்களுடைய தசாபுக்திகள் ஓரளவுக்கு சுமாரான நல்ல திசைகள் போய்க்கும் பட்சத்தில் நான் சொன்ன பலன்கள் நல்லாவே நீங்கள் பார்க்கலாம். அதுதான் வந்து நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நம்ம பார்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ உங்களுடைய தசாபுக்திகள் ஓரளவுக்கு சுமாரா போகாமல் கொஞ்சம் 8-6ங்கிற தசைகள் போய் அந்த 8-6 சரியில்லாமல் இருக்கும் பொழுது நான் சொன்ன சில பலன்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குமே ஒழிய இந்த பேட்டர்ன் வந்து அப்படிதான் இருக்கும். ஸோ இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குங்கிற பொறுத்து துல்லியமான பலன் நாம கண்டிப்பா எடுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஜூலை 2024 தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகமாகிய ராகு கேது பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் நீடித்து இருக்க போகிறார். அதே சமயத்துல சனி 3ஆம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார். அதே சமயத்துல குரு அப்படிங்கிறவரும் ஜூலை மாதத்தில் எந்த விதத்திலையும் பயிற்சியெல்லாம் ஆகாமல் நீடித்து 6ஆம் இடத்துல இருக்கிறார். ஆண்டு கிரகத்தில் எந்த பயிற்சியும் ஜூலை மாதம் பார்க்க போவதில்லை. மாதம் பயிற்சி இருக்கக்கூடிய கிரகமாகிய செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் எப்படி இருக்க போறான்னு பார்க்கும் பொழுது ஜூலை
7ஆம் தேதி சுக்கிரன் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு மாறுகிறார். அது அவ்வளவு ஒரு சாதகமான ஒரு பயிற்சி இல்லை. அதே சமயத்துல சூரியனும் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல மறைகிறார். அப்புறம் 5ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லப்படுகிற செவ்வாய், யோகமான ஒரு செவ்வாய், தனுசு ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போய் 12ஆம் இடத்துக்கு தொடர்பு கொள்கிறார். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் 7ஆம் வீட்டு 10ஆம் வீட்டு அந்த புதன் பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு சிம்மத்துக்கு பயிற்சி பெறுகிறார். எப்பொழுது? ஜூலை 20ஆம் தேதி. ஸோ இது வைத்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லுதுன்னா, ஜூலை செகண்ட் ஆஃப் என்று சொல்லப்படுகிற அந்த டைம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் பொறுமையாகவும் விவேகமாகவும் கடக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஏன்னா 6ஆம் வீடு 11ஆம் வீட்டு சுக்கிரன் 8ல மறைகிறார். யோகத்தை கொடுக்கக்கூடிய சூரியனும் 8ல மறைகிறார். சில விஷயங்கள் எதிர்பார்ப்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா உண்மையே வந்து கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி கொஞ்சம் இழுபறியா போகக்கூடிய அமைப்புகளுக்கு, மாணவர்களுக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் விஷயத்துல சில இஷ்யூஸ் வரலாம். முதியோர்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். கொஞ்சம் ஆல்ரெடி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் சரியில்லாமல் போய் இன்னொரு விதமான ரிலாப்ஸ் ஆகி அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய அம்சங்கள், அது மாதிரி உடல் விஷயங்கள், கடன் விஷயங்கள், பினான்சியல் விஷயங்கள், உறவுகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஜூலை கடைசி 2 வாரம், 3வது 4வது வாரம் நீங்க இருக்க வேண்டியதா இருக்குதுங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல வந்து சுக்கிரனும் சூரியனும் மறைவது வந்து அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயங்கள் இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா புதன் வந்து ஓரளவுக்கு நட்பு வீட்டுல 9ஆம் இடத்துக்கு வருவது நல்லது. மாணவர்களுக்கு வந்து இதுவரைக்கும் இருந்த ஒரு தேக்க நிலை மாறி ஓரளவுக்கு மெமரி பவர், கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகக்கூடிய அமைப்புகள் மாணவர்களுக்கு உண்டு. அதே சமயத்துல இல்லத்தரசிகளுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா சுக்கிரனே 8ல மறைந்து அவங்களுடைய குடும்பத்தினரிடம் கொஞ்சம் அன்னோனியம் குறைந்து சில பிரச்சனைகள் வரலாம். ஸோ தர்க்கம் செய்யாமல், ஆர்குமெண்ட்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிளெக்சிபிளா இருக்கக்கூடிய அமைப்பு தேவைப்படுகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு, குறிப்பாக ஜூலை செகண்ட் ஆஃப். செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு வந்து 12ஆம் இடத்துக்கு வரும் பொழுது, குருவோட சேர்ந்து 12ஆம் இடத்துக்கு வரும் பொழுது கடன்படுதல், ஒரு புது கடன்படுதல், ஒரு டாப் அப் லோன் வாங்குறது, ஒரு சுப விஷயத்துக்காக, ஒரு வண்டி வாகன விஷயத்துக்காகவும், ஒரு இடம் வாங்கும் விஷயத்துக்காகவும் கடன்படுதல், ஏதோ ஒரு சுப விஷயங்கள், டூர் போறோம் அது போறதுக்காக லோன் எடுக்கக்கூடிய அமைப்புகளும் சில அது மாதிரி தசாபுக்திகள் போயிட்டு இருக்க தனுசு ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கொடுக்கும். பார்த்துக்குங்க. அது உண்மையிலேயே பண்ணக்கூடிய ஒரு செலவா என்னங்கிறது பார்த்து செய்வது சரி. அதே சமயத்தில் செவ்வாய் குருவோட சேரும் பொழுது இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகவும் நம்ம சுப செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக எல்லாம் இருக்கு. மருத்துவ செலவுகளும் சில தசாபுக்திகள் அவ்வளவு சிறப்பா போகாமல் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு மருத்துவ செலவுகளும் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ தனுசு ராசிக்கு இந்த ஜூலை மாதம் ஒரு மாதிரியான டிரான்சிஷனரியாகவும் செலவுகள் அதிகமாகவும் உடல்நிலையில கவனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குதுங்க. கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா சில முதலீடுகள் இதுவரைக்கும் நீங்க ஃபியூச்சர்ல நீங்க செய்ய நினைக்கிற ஒரு முதலீடுகள், சுப முதலீடுகள் செய்வது ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கிறது. கவனம் ரொம்ப முக்கியமா எடுத்து பண்ணணுங்கிறது தான் உங்களுடைய அறிவுரை. இதுல வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகள் வந்து கொஞ்சம் சாதகமற்ற தசைகளா இருக்கும் பொழுது நம்மளுடைய வீண் செலவுகளாகவும் ரைட் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் உடல்நல விஷயத்துல வந்து ஒரு அதிகமான ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இதே ஓரளவுக்கு நல்ல தசைகள் உங்களுக்கு வாழ்க்கையில உங்களுடைய சம்பவங்கள், உங்களுடைய தசாபுக்திகள் அடிப்படையில் உங்க ஜென்ம ஜாதக அடிப்படையில போகும் பொழுது கொஞ்சம் சாதகமற்ற பலன்கள் குறைந்து சாதகமான பலன்கள் அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு எந்த விதத்திலையும் மாற்றம் பெறாமல் 5ஆம் இடத்திலே யோகஸ்தானத்தில் இருந்து மகர ராசியை பார்த்து நீடித்து நல்ல பலன்களை கொடுக்க போகிறது. அதே சமயத்துல ராகு 3ஆம் இடத்திலும் கேது 9ஆம் இடத்திலும் இருப்பது அப்படி ஒன்றும் சாதகமற்ற ஒரு நிலை இல்லை. அதுலயும் எந்த விதத்திலையும் பயிற்சி பெறப்போறதில்லை. ராசி அதிபதி பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட நீடித்து இருக்க போகிறார். ஸோ ஆண்டு கிரகத்தில் எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லை. அதே சமயத்தில் மாத பயிற்சி பெறக்கூடிய கிரகங்கள் எப்படி மாறுறாங்க ஜூலை மாதம் பார்க்கும் பொழுது, ஜூலை 7ஆம் தேதி சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு வருவது ஒரு நல்ல விஷயம்தான். கல்யாண விஷயங்கள், நட்பு பாராட்டுற விஷயங்கள், குடும்பத்துல அன்னோனியங்கள் அதிகமாகக்கூடிய விஷயங்கள், காதல் படுற விஷயங்கள், பார்ட்னர்ஷிப்ஸ் சில நல்ல யோகங்களை பெறக்கூடிய விஷயங்கள், நிறைய இதோட கேதரிங், சோசியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய விஷயத்துக்குலாம் நல்ல ஒரு விஷயமாக இருக்கிறது. சோசியல் லைஃப் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே சமயத்துல 17ஆம் தேதி 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் 7ஆம் இடத்துக்கு வர்றதும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தவறு இல்லை, நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே சமயத்துல உங்களுக்கு புதன் வந்து 20ஆம் தேதி 7ல இருந்து 8ல
நட்பு வீடாகிய 8ல மறைந்தாலும் சிம்மத்துல மறையிறது அப்படி ஒன்றும் பாதகம் இல்லை. அதே சமயத்துல 4க்கும் 11க்கும் உடைய அந்த செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு மாறி சுக்கிரன் வீட்டில் வந்து குருவோட சேர்ந்து இருக்கிறது பாத்தீங்கன்னா தவறு இல்லை. ஸோ இது எப்படி இருக்குன்னா, இடம் சார்ந்த விஷயங்கள், தாயார் விஷயங்கள், பூமி விஷயத்துக்கெல்லாம் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு, தவறு இல்லை. குழந்தைகள் மூலமாக அனுகூல விஷயங்கள் உண்டு. குடும்ப விஷயங்கள், குழந்தைகள் விஷயங்கள், நண்பர்கள் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அதிகமான ஃபோக்கஸ் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக ஜூலை மாதம் குறிப்பாக செகண்ட் ஹாஃப் எதிர்பார்க்கலாம், தவறு இல்லை. ஏன்னா நீங்க 2020, 21, 22ல ஜென்மசனி தாக்கத்திலிருந்து வந்து கடந்த ஒரு 1.5 வருஷமாவே கொஞ்சம் ஃபார்வர்ட்ல போயிட்டு இருக்கிற மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாற்றம் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை தான் கொடுக்க போகுது. ஏன்னா எப்படி இருந்தாலும் சுக்கிரன் வந்து குருவை பார்க்கிறார், ராசியை பார்க்கிறார். அதே சமயத்துல குருவும் ராசியை பார்க்கிறார். 2 மிக சுபகிரகங்கள், ஆனால் அருமையான சுபகிரகங்கள் வந்து ராசியை பார்ப்பது நல்ல ஒரு டைம் தான். ஸோ அதனால பாத்தீங்கன்னா மனம் உற்சாகப்படைய போகிறது. சுப விஷயங்கள் தடங்கல்கள் நீங்கி ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு, இவ்வளவு நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த சில சுப விஷயங்கள், கல்யாணம், மற்ற நல்ல ஒரு குதூகலமாக இருக்கக்கூடிய, சோஷியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய, நண்பர்களோட சேர்ந்து அன்பு பாராட்டக்கூடிய எல்லா சுப விஷயத்துக்கும் ஒரு அருமையான மாதமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நான் எப்பொழுதுமே சுபகிரகங்கள் வந்து ராசியோட பார்வையிலேயோ சேர்க்கையிலேயோ இருக்கும் பொழுது மனம் சந்தோஷம் அடையும். பாவகிரகமாகிய சனி, செவ்வாய், ராகு இதெல்லாம் வந்து கொஞ்சம் இருக்க வேண்டிய இடத்துல நல்ல இடத்துல இருப்பதனால் அப்படி ஒன்றும் மனம் இறுக்கமாகவோ ஒரு உச்சகட்ட ஒரு பிரச்சனைக்குள்ளேயே போகக்கூடிய அமைப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு இல்லை. இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாவும் உண்டு. காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு காதல் திருமணம் வரக்கூடிய அமைப்புகளும் ஜூலை மாதத்துல உண்டு. பெற்றோர்களுக்கு ஒரு மூலமாக ஒரு சம்மதம் பெறவில்லை என்பவர்களுக்கு பெற்றோர்கள் சம்மதம் பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் உண்டு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா புதன் வந்து ஒரு நட்பு வீட்டுக்கு வரும் பொழுது நல்ல ஒரு படிப்பு விஷயத்துக்காக ஒரு வெளி மாநிலம், வெளிநாடு போகக்கூடியவங்க, விசா எதிர்பார்க்கிறவங்க, அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு புதன் தசை நடப்பவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு சாதகமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு பலனை கொடுக்கிறார். அதே சமயத்தில் அந்த செவ்வாய் சேரும் பொழுது இன்னுமே கொஞ்சம் இடம் சார்ந்த விஷயங்கள், பூமி, வீடு, வாடகை விடுபவர்கள், மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க, கேட்டரிங் துறையில் இருக்கிறவங்க, விளையாட்டு விஷயத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாக நாம வந்து ஜூலை மாதம் குறிப்பாக 3வது 4வது வாரம் நம்ம கண்டிப்பா எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை 2024 கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு பலனை கொடுக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகமாகிய சனி ராசியிலேயே நீடித்திருக்கிறார். ஜென்ம சனி தாக்கத்துல வந்து கடந்த 1.5 வருஷமாக அவதிப்பட்டு கொண்டிருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து சனி அப்படியே தான் இருக்கிறார். குரு 4ஆம் இடத்துல மே 1ஆம் தேதி 2024 மாறி கடந்த 2 மாதமாக ஒரு நல்ல பலன்களையும், தொழில் விஷயத்துல நல்ல உத்வேகத்தையும், தொழில் முன்னேற்றத்துக்காக மெனக்கெடுதலுங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். 2ஆம் இடத்துல ராகு நீடித்திருக்கிறார். 8ஆம் இடத்தில் கேது இருந்து கேஷ் ஃப்ளோ, குடும்ப விஷயங்கள், வாக்கு விஷயத்துல சில கவனம் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது மாத கிரகமாகிய செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன் எத்தகைய பயிற்சி ஜூலை மாதம் பெறுகிறான்னு பார்த்தா ஜூலை 7ஆம் தேதியே பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துக்கு கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு வருகிறார். 6ஆம் இடத்துக்கு வந்து 12ஆம் இடத்தை பார்த்து சில செலவுகளுக்காக ஒரு கடன்படுதல், கொஞ்சம் சிறு பிரயாணங்கள் கொடுக்கக்கூடிய, ஒரு இடம் விட்டு இடம் போய் தொழில் விஷயத்துக்காக கொஞ்சம் மெனக்கெடுதல், அதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கிறார். நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில போய் விஷயங்கள், பணம் பாத்தீங்கன்னா குடுக்கல் வாங்கல் அதிகமா செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து செய்யக்கூடிய ஒரு மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் உண்டு. அதே சமயத்துல ஜூலை 17ஆம் தேதியும் சூரியன் வந்து 6ஆம் இடத்துக்கு போறது பாத்தீங்கன்னா அதுவும் பாத்தீங்கன்னா இது மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடியது. பங்குதாரர் விஷயங்கள், நீங்க யாரோட தொழில் பண்றீங்க, யாரோட கிட்ட தொடர்பு கொள்றீங்க, உங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. அதே சமயத்தில் செவ்வாய் பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு போய் குருவோட சேர்ந்து தன்னுடைய தொழில் வீடை பார்க்கிறார். 10ஆம் வீடு என்று சொல்லப்படுகிற கும்பராசிக்கு தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய் வீட்டு ஆகிய விருச்சிகத்தையே செவ்வாய் திருக்பலத்தோட குருவோட சேர்ந்து பார்ப்பது தொழில் மேன்மை பெறக்கூடிய ஒரு மாதமாக, குறிப்பாக ஜூலை 13ஆம் தேதிக்கு மேல வரக்கூடிய செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஜூலைல நீங்க பார்க்கலாம். உங்கள் உழைப்புனாலையும்
சில முதலீடுகள்னாலையும் நல்ல ஒரு தொழில்ல அடுத்த லெவல் போகக்கூடிய அமைப்பு. சில விஷயங்கள் பெற்றேன், சில ப்ராஜெக்ட் கிடைச்சது, சில விஷயங்கள் முடித்தேன், ஒரு தொழிலுக்கு மேன்மையான சில முயற்சிகள் வெற்றி அடைந்ததுங்கிற மாதிரி இப்படி ஒரு ஜென்மசனி காலத்திலும் கஷ்டத்தோட கஷ்டமா சில விஷயங்கள் சாதிச்சேன்ங்கிற மாதிரி ஒரு உணர்வை கண்டிப்பாக ஜூலை மாதம் கொடுக்கும். ஸோ இது நல்ல ஒரு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக உண்டு. அதே சமயத்துல புதன் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு வர்றதும் தப்பு இல்லை. ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதியே 7க்கு வந்து நட்பு வீட்டில இருந்து ராசியை பார்ப்பதனால நல்ல புத்திசாலித்தனமாகவும் புத்தி கூர்மையாகவும் செயல்படக்கூடிய ஒரு மாதமாக, குறிப்பாக ஜூலை 20ஆம் தேதி புதன் சிம்மத்துக்கு வருவதும் நல்ல விஷயமாக இருக்குது. ஸோ கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது ஜூலையின் செகண்ட் ஹாஃப், அதாவது 3rd and 4th வீக் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, இதுவரை நீங்க செய்த உழைப்புக்கும் முயற்சிக்கும் தக்க ஒரு பலன் கொடுக்கக்கூடிய மாதமாக, எந்த வித வயசு வித்தியாசம் இல்லாமல் மாணவர்களாக இருந்தாலும் சரி, முதியோர்களாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக ஜூலை மாதம் வருகிறது. பாத்தீங்கன்னா நான் சொன்ன இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு தசாபுக்திகள் வந்து யோகமான திசையில் வரப்போ நல்லாவே இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் ஜென்மசனி நடக்கிற டைம்ல எல்லாமே கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாகவும், ஒரு மாணவர்களே ஒரு 100 மார்க்குக்கு ஒரு 90 மார்க் எடுக்கக்கூடியவங்க ஒரு 80-70 மார்க் தான் வாங்கக்கூடிய அளவுக்கு. ஏன்னா ராசிக்குள்ளேயே சனி இருப்பது பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலையும் சுப பார்வை இல்லாமல் பண்றது ஜாதகரை கொஞ்சம் சோர்வடைந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணக்கூடிய அமைப்பும், சில விஷயத்தை கவனிக்காமல் கவனக்குறைவாக செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எந்த ஒரு உத்வேகத்துல நீங்க முயற்சிகள் செய்தாலும் எல்லா விஷயத்தையும் கவனித்து கொண்டு நம்ம செய்யறோமா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். எடுத்தமா கமுத்தமாங்கிற பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஜென்மசனி நடக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இல்லைங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல இது ஒரு நல்ல ஒரு மாதமாகவும், இந்த கஷ்டத்தோட நிறைய முயற்சிகள் எடுத்ததோட ஒரு நல்ல பலனும், ஒரு பலன் எனக்கு கிடைச்சதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இருக்குது. ஆனா பண விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ஒரு மேன்மையோ ஒரு லாபத்தையோ கைக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக இல்லை. எல்லாம் முதலீடு செய்து ஒரு டிரான்சிஷனரி டைமா இருக்கக்கூடிய ஒரு மாதமா தான் இருக்குதுங்கிறது நீங்க எடுத்துக்கணும். இதே நல்ல தசைகள் வரும்பொழுது ஒரு மேன்மையான ஒரு பலன்களும், தசைகள் ஒரு மாதிரி சுமாரா நடக்கும் பொழுது நான் சொன்ன தீய பலன்கள் அதிகமாகவும் சாதகமான பலன் குறைவாகவும் இருக்கும். ஏன்னா நான் சொன்ன இந்த ஜூலை மாத கோச்சார பலன் வந்து ஒரு பொதுவான பலனா தான் நீங்க எடுத்துக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் 2024 மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, சனி விரய சனியாக நீடித்து ஜூலை மாதம் முழுசும் இருக்க போகிறார். குரு 3ஆம் இடத்தில் ராசி அதிபதியாகிய குரு 3ஆம் இடத்திலே நீடித்திருக்க போகிறார். ராசிக்குள்ளேயே ராகும் 7ஆம் இடத்துல கேதுவும் இருந்து நம்மளுடைய பங்குதாரர்கள், நண்பர்கள், குடும்பத்தாருக்கு இடையே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலை வந்து உண்மையே தொடர்ந்து தான் போயிட்டு இருக்குது. மாத பயிற்சி பெறக்கூடிய கிரகங்கள் எப்படி மாறுதுன்னு பார்த்தா, 7ஆம் தேதி ஜூலை மாதமே பாத்தீங்கன்னா சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு வருகிறார். அதே மாதிரி 17ஆம் தேதி சூரியனும் 5ஆம் இடத்துக்கு வருகிறார், கடகத்துக்கு வருகிறார். செவ்வாய் ஆட்சி பலத்தோட 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு சேர்ந்து குரு ராசி அதிபதியோட செவ்வாயும் சேருகிறார். எப்பொழுது? ஜூலை 13ஆம் தேதி. புதன் பாத்தீங்கன்னா ஜூலை 20ஆம் தேதி வந்து அதுக்கு பிடித்த நட்பு வீடான 6ஆம் இடமா இருந்தாலும் சிம்மத்துக்கு வருகிறார். இத்தகைய ஒரு பயிற்சி வந்து மீனராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு பலனை கொடுக்க போகுதுன்னு பார்த்தா, ஓரளவுக்கு 5ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் வர்றது நன்மை. ஏன்னா சுக்கிரனும் சூரியனும் இந்த மாதிரி ஒரு சேர்ந்து 5ஆம் இடத்துல வர்றது குழந்தைகள்னால சில அனுகூலங்கள், பூர்வ புண்ணிய விஷயத்துல நல்ல விஷயங்கள், இது வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய சுக்கிரன் இருக்கும் பொழுது சில முயற்சிகள் எடுத்ததுக்கு சில பலன்களும் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான்ங்கிறது நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும். அதே சமயத்துல செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துக்கு வந்து குருங்கிற ஒரு சுபகிரகத்தோட சேர்ந்து ராசி அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குருவோட சேர்ந்து விருச்சிக ராசி 9ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் வீட்டையே செவ்வாய் பார்ப்பது பாத்தீங்கன்னா 9ஆம் வீடு வலுப்பெறுகிறது. 9ஆம் வீடுங்கிறது பாக்கியங்கள், பூர்வீகம், தந்தையார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து வலுப்பெறும் பொழுது கொஞ்சம் ஒரு பூர்வீக விஷயங்கள், தந்தையார் மூலம் விஷயங்கள ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. யோகம் கிடைக்கக்கூடிய உண்டு. ஏன்னா 5ஆம் இடமும் ஓரளவுக்கு பரவாயில்லை, 9ஆம் இடமும் வலுக்கும் பொழுது இது வரைக்கும் நீங்க வந்து சில முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருந்தால், தொழிலதிபர்கள் பார்த்தீங்கன்னா சில ப்ராஜெக்ட்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு ஓப்பனிங் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா ராகு இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடமாக ராசிக்குள்ள இருந்து பல குழப்பங்களும், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸு,
நம்மளுடைய லாங் டேர்ம் பிஸ்னஸ் விஷயங்கள், கிளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு குழப்பத்தையும் பிரச்சனைகளும் கொடுத்து ஒரு புது வாழ்க்கைக்காக புது டிரான்சிஷனரி டைம் ஸ்டார்டிங்கான ஒரு டைம் போயிட்டு இருக்கிற டைம்ல இப்படி ஒரு மாத கிரகங்கள் பயிற்சி வந்து ஓரளவுக்கு சில விஷயங்கள் சரி இல்லைனாலும் ஒன்று ரெண்டு கிடைத்து விட்டது, ஒன்று ரெண்டுல ஒரு கிளாரிட்டி கிடைச்சதுங்கிற மாதிரி இருக்கும். புதனும் பார்த்தீங்கன்னா நட்பு வீட்டுக்கு வர்றப்போ மாணவர்களாகிய மீனராசிக்காரர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இது வரைக்கும் இருந்ததோட இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டியும் ஒரு ஃபோக்கஸும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக, குறிப்பாக மாதத்தின் செகண்ட் ஆஃப் என்று சொல்லப்படுகிற 3வது 4வது வாரங்கள் குடிக்கிறது. தவறில்லை. இந்த மாத கிரகத்தின் பயிற்சி பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு ஒரு சப்போர்ட்டிங்காகவும், இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல அனுகூலமும் குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷமும் ஒரு அன்னோனியமும் பெருகக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் மீனராசிக்கு விரயசனி நடக்குது. 7 சனியோட ஸ்டார்டிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுல பார்த்தீங்கன்னா செலவுகள் நீடித்து போயிட்டே தான் இருக்கும். என்ன ஒரு முயற்சி, என்ன ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ஸோ ஒரு ஒரு முன்னேற்றமோ இருந்தாலும் செலவுகளுக்கு வந்து எப்பவுமே வந்து பஞ்சம் இருக்காது. அந்த விஷயங்கள் இருக்கும். அது சுப செலவுகளாக செய்யக்கூடிய ஒரு விஷயமாக நீங்க மாத்திக்கணுங்கிறது தான் நல்ல ஒரு விஷயமாக இருக்க முடியும். ஸோ அதே சமயத்துல ராசி வந்து ராகுவால் பாதிக்கப்படுவதனால் மன கிளாரிட்டியில சில பிரச்சனைகள் இருக்கும். நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதுக்கு 1க்கு 2 தடவை நீங்க யோசிச்சு செய்யணும். எந்த ஒரு பலனுக்காக இந்த செயல் செய்யறோங்கிறதுல வந்து கிளியரா இருக்கணும். இல்லைன்னா நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறது வேற விஷயத்துல முடிச்சிருவோம். அது மாதிரி ஒரு விஷயங்கள் குழப்பத்தையும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர்களாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் வேலையில் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கும். ஸோ கொஞ்சம் அடுத்தவங்களோட பழகிறப்போ, கிளைண்ட்ஸோட பழகிறப்போ, கொலீக்ஸோட பழகிறப்போ நீங்கள் வந்து என்ன சொல்ல நினைக்கிறீங்கிறதுல ஒரு தெளிவும் ஓரளவுக்கு கிளாரிட்டியும் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் பட்சத்தில் ஒரு நல்ல சாதகமான பலன்களை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ தசாபுக்திகள் அடிப்படையில் வந்து ஜென்மஜாதக பிரகாரம் நல்ல தசைகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகவும், ஒரு 6-8 தசைகள் நடந்து அந்த தசைகள் வந்து கொஞ்சம் திருக்பலம் இல்லாமல் பாவத்துமா நடக்கும் பொழுது நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாக வர வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு எது மாதிரி தசைகள் வருதுங்கிறது நீங்கள் பார்த்துக்குங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.